பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். வாங்க பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். உட்காருங்க பாஸ்டர். நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க சிஸ்டர்? வேலையில எப்படி போகுது சிஸ்டர்? என்ன பாஸ்டர் கேக்குறீங்க? வேலையும் இல்ல, வருமானம் இல்ல, பிரச்சனையே வாழ்க்கையா இருக்கு பாஸ்டர். ப்ரே பண்ணலாம் சிஸ்டர். கர்த்தர் இருங்க பாஸ்டர், தண்ணி கொண்டு வரேங்க. எடுத்துக்கங்க பாஸ்டர். என்ன சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தீங்க என்னமோ பிரச்சனைன்னு? பிரச்சனையே வாழ்க்கையா இருக்கு பாஸ்டர். என்ன பாஸ்டர் பண்றது? எனக்காக நீங்க கொஞ்சம் ஜெபிச்சா நல்லா இருக்குங்க பாஸ்டர். கர்த்தர் மாற்று வருமா? நம்ம பிரேயர் பண்ணலாம். சரிங்க பாஸ்டர். ஜெபிக்கலாங்க பாஸ்டர். அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவே, இந்த சிஸ்டர் குடும்பத்தை நீ ஆசீர்வதிப்பீராக. உடைய கரம் இந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வதாக. வேலையிலே உயர்வை தருவீராக. உடைய சித்தம் இந்த குடும்பத்தை நடத்துவதாக. இந்த குடும்பத்தை பல பேருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. உடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. பல பேருக்கு சாட்சியாக நடத்துவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். போயிட்டு வர சிஸ்டர். நிறைய பேர் நிறைய வீட்டுல கூப்பிட்டு இருக்காங்க. பாஸ்டர் போகாதீங்க பாஸ்டர். உட்காருங்க பாஸ்டர், உட்காருங்க. உங்களுக்காக நான் ஸ்பெஷலா பாயசம் செஞ்சுட்டு இருக்கேன் பாஸ்டர். ஆமாங்க பாஸ்டர். இங்க பாருங்க, இதுதான் வெள்ளி கிண்ணம், வெள்ளி ஸ்பூன் பாஸ்டர், வெள்ளி ஸ்பூன். நான் இது வரைக்கும் யாருக்குமே எடுத்து கொடுக்கல பாஸ்டர். உங்களுக்கு தான் முறையா ஸ்பெஷலா பாயசம் வச்சு இதுல கொடுக்குறேங்க பாஸ்டர். நாங்க சாப்பிட்டு பாருங்க பாஸ்டர். பாயசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சிஸ்டர். ரொம்ப நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் சிஸ்டர். நான் நிறைய வீட்டுக்கு போகணும். சரிங்க பாஸ்டர். அதனால போயிட்டு வரேன் சிஸ்டர். சரிங்க பாஸ்டர். அடுத்த ஒரு சபையில பார்க்கலாம் சிஸ்டர். சரிங்க பாஸ்டர். வெள்ளி கிண்ணம் தான் இருக்கு, ஸ்பூன் எங்க? ஒருவேளை அந்த பாஸ்டர் தான் எடுத்துட்டு போயிருப்பார். இவ்வளோ ஊழியம் பண்றாருல்ல இத்தனை மக்களுக்கு. களவாடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, பிறரோட பொருள் இச்சையாத இப்படி எல்லாம் பேசுற பாஸ்டரே இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து என்னோட ஸ்பூனை திருடிட்டு போயிட்டார். அதுவும் வெள்ளி ஸ்பூனை. அவரு எப்படியாச்சும் என் வீட்டுக்கு வருவாரு, நான் கேட்காம விட மாட்டேன். பாஸ்டர்கிட்ட கேட்டே ஆகணும். எப்ப வருவாரு? ஐயோ, இன்னி எல்லா விசுவாசி வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு 1 வருஷம் ஆகுமே. சரி, 1 வருஷம் அப்புறம் ஆச்சு, நான் பாஸ்டர் கேட்காம விடவே மாட்டேன். 1 வருடம் கழித்து பாஸ்டர் வீட்டுக்கு வராங்க. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். உட்காருங்க உட்காருங்க. பாஸ்டர் எப்படி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க பாஸ்டர். ஏங்க சிஸ்டர் ஒரு மாதிரியா பேசுறீங்க? என்னாச்சு? எனக்கு உங்க மேல ஒரு மனக்கசப்பு பாஸ்டர். என்னங்க சிஸ்டர்? சொல்லுங்க சிஸ்டர். போன வருஷம் எங்க வீட்டுக்கு பாயசம் குடிச்சீங்கல்ல பாஸ்டர்? போன வருஷம் ஆமா, நல்லா இருந்துச்சுங்களே. சொல்லு. அந்த ஸ்பூன் அப்ப நீங்க தானே பாஸ்டர் எடுத்துட்டு போனீங்க? அந்த ஸ்பூனு பைபிள் எடுத்துட்டு வாங்க கொஞ்சம். பைபிளுங்களா? ஆமா. இருங்க பாஸ்டர், எடுத்துட்டு வரேன். 1 வருஷமா இந்த சிஸ்டர் பைபிளே திறந்து வாசிக்கவே இல்லை. எடுத்துட்டு வந்துட்டேங்க பாஸ்டர். நீங்களே திறங்க சிஸ்டர், அது பைபிளை திறந்து பாருங்க. பாஸ்டர் வெள்ளி ஸ்பூன் பாஸ்டர் கிடைச்சிருச்சுங்க பாஸ்டர். 1 வருஷமா நான் தேடிட்டே இருந்தேங்க பாஸ்டர். நீங்க தான் திருடிட்டு போயிருப்பீங்கன்னு உங்க மேல நான் மனக்கசப்பு பாஸ்டர் பட்டுட்டேன் பாஸ்டர். என்ன மன்னிச்சிடுங்க பாஸ்டர். சிஸ்டர், நீங்க டெய்லியும் பைபிள் படிக்கணும். 1 வருஷமா பைபிள் படிக்காம இருக்கிறீங்க. அதனாலதான் உங்களுக்கு ஸ்பூன் எங்க வச்சுனே உங்களுக்கு தெரியல. தினமும் பைபிள் படிங்க. சரிங்க பாஸ்டர், இனிமேல் நான் தினமும் பைபிள் படிப்பேன் பாஸ்டர். வேதத்தை நீங்க சுமந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை சுமப்பாருமா. சரிங்க பாஸ்டர். சரிங்க சரிங்க பாஸ்டர், என்ன மன்னிச்சிடுங்க பாஸ்டர். நான் அப்படி பேசிக்க கூடாது, தப்புதாங்க. சரிங்க சிஸ்டர், போயிட்டு வரேன். சரிங்க பாஸ்டர். எல்லாரும் தினமும் பைபிள் வாசிங்க.